10 மாவட்டங்கள்ல கடுமையான எச்சரிக்கை பொறுத்தவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த நாட்கள்ல ரொம்ப தீவிரமான மழை பொழிவெல்லாம் நம்ம பார்த்தோம். நெறைய மாவட்டத்தில பலத்த மழை பொறுத்தவரைக்கும் மிக கடுமையாக பதிவானத நம்ம பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாக இருக்கும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் படிப்படியாக பகல் நேர அனல் காற்று பொறுத்தவரைக்கும் வீசப்போகிறது. வெப்பநிலையும் ரொம்ப தீவிரமாக இருக்கவும் போகிறது. ஏன்னா இனி வரும் நாட்களில் எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல போறோம். வெயில் மட்டுமே இல்லை, மழையும் இருக்குங்க. சில இடத்துல மிதமான மழை, சில இடத்துல கனமழையும் காத்திருக்கு. எந்த தேதியில மழை வருகிறது, எந்த மாவட்டத்தில் மழை பெறும், எந்தெந்த மாவட்டத்தில் பகல் நேரங்களில் அனல் காற்று வீச போகுதுங்கிற முழுமையான தகவலை தயவு செஞ்சு கேட்டு போங்க. நிறைய பேர் பாதியிலேயே கேட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ ப்ரோ சொன்னீங்க வெயில் அடிக்க போகுது, எப்போ சொன்னீங்க மழை வரப்போகுதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் வெயில் பற்றின நிலவரமும் மழை குறித்த நிலவரமும் மிக தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களில் கடும் அனல் காற்று பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் வீச போகுது. முதல்ல வெயிலை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மழை பற்றின தகவல் நம்ம சொல்ல போகிறோம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடுமையான அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வீச போகிறது. இதில் வந்து குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் இந்த அனல் காற்றில் சிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுமே வெயில் இருந்தாலும் குறிப்பிட்ட சில மாவட்டத்தில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதாவது கடுமையான வெயிலுங்கிறது வேற, பரவலாக நமக்கு இயல்பான வெப்பநிலைங்கிறது வேற. அதனால் இந்த ஒரு 10 மாவட்டங்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த 10 மாவட்டத்தில் மிக கடுமையான அனல் காற்று பொறுத்த வரைக்கும் பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கடுமையான எச்சரிக்கை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வாலாஜாபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இங்கே வந்து பகல் நேரங்களில் 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இனி வரும் நாட்களில் மேலும் வெப்பநிலையானது அதிகரிக்க போகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி, குடியாத்தம், ஜோலார்பேட்டை உள்ளிட்ட இடங்கள், அந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த 3 பகுதியுமே எல்லாமே சேர்த்து தான் ஆம்பூர், ஜோலார்பேட்டை, வேலூர், காட்பாடி, குடியாத்தம், அதுக்கப்புறம் திருப்பத்தூர் மாவட்டங்களில் எல்லா இடங்களுக்குமே இந்த கடுமையான அனல் காற்று பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வீசும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர பகுதிகள் செங்கம், சேத்பட்டு, அதைத் தொடர்ந்து கீழ்பெண்ணாத்தூர், ஜமுனா மருத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நமக்கு திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வடக்கு மற்றும் தெற்கு பகுதி, ஈரோடு எல்லா இடங்களுமே நமக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 38 டிகிரி செல்சியஸாக மாறப்போகிறது. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு பகல் நேர வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக இருக்கும். சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் திருப்பூர் மாவட்டத்திலும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். திருப்பூரில் அவினாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பல்லடம் உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு இடங்களில், திருப்பூரிலும் நமக்கு அதிகமான வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும். சேலம் மாவட்டத்திலும் தம்பம்பட்டி, எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இளம்பிள்ளை உள்ளிட்ட இடங்களிலும் சேலம் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை தீவிரமடையும். இதில் முக்கியமாக இன்னொரு மாவட்டம் கோவை மாவட்டம். பொதுவாக கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நமக்கு ஒரு இயல்பான வெப்பநிலை தான் இருக்கும். ஆனால் இப்போ வரும் நாட்களில் கோயம்புத்தூர் இந்த பட்டியலில் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா குறிப்பாக அந்த கோயம்புத்தூரில் பொள்ளாச்சின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த பகுதிகளில் கடுமையான அனல் காற்று பகல் நேரங்களில் வீச போதே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கோயம்புத்தூர் தானே, நீலகிரி மாவட்டம் பக்கத்தில் இருக்குது, அதனால் சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கோயம்புத்தூர் வந்து ரொம்ப தீவிரமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகிறது. அதனால் இந்த பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு அனல் காற்று பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலகட்டத்திற்கு பகல் நேரங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பல்வேறு பகுதிகள், வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார், அதெல்லாம் வந்து மலைப்பகுதி. அங்கே வந்து நம்ம கடும் வெயில் எதிர்பார்க்க முடியாது, அனல் காற்று எதிர்பார்க்க முடியாது. நமக்கு வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள், அந்த குறிப்பாக பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட இடங்கள், காரமடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வரும் நாட்களில் அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி மழை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் வானிலை ஆரம்பிக்கும் போதே வெயில் மட்டும் இல்லை, மழையும் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த மழை எங்கெல்லாம் வருதுங்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டுப்போங்க. இப்போ தான் நம்ம மழை பற்றியே பார்க்க போகிறோங்க. வருகிற மார்ச் 18 - 22 வரைக்கும் பரவலாக சாரல் மழை, லேசான மழை மற்றும் மிதமான மழைன்னு பெய்ய போகிறது. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும்.
பெரும்பாலான மாவட்டங்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு 5 முதல் 6 மாவட்டங்களில் லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை அப்படிங்கிறது தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். பெய்யாத பகுதிகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பெய்யலையோ அந்தந்த பகுதிகளுக்கு அடுத்த மழை எப்போ வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு அடுத்து வரும் நாட்களில் கொடுக்குறோம். தற்போதைக்கு வந்து மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களுக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே மழை வந்த பகுதி தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான சாரல் மழை முதல் மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து மிக தீவிரமான ஒரு மிக கனமழையோ இல்லை அதி கனமழையோ அதி தீவிர கனமழைக்கோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடந்த சுற்று மழையில் கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை என டெல்டா மாவட்டங்கள் முதற்கொண்டு 10 சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்களில் நமக்கு மழை பதிவாச்சு. சில இடத்துல 5 முதல் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானதை பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி மழை தீவிரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த மாதிரி இப்போதைக்கு மழை கிடையாது. 1 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நமக்கு மழையே இருக்குது. மார்ச் 18லேருந்து 22க்குள்ளே எத்தனை சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலான்னு கேட்குறீங்க. 1 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் தான். 5 சென்டிமீட்டருங்கிறதே ரொம்ப அதிகபட்சம். அதனால் லேசானது முதல் மிதமான மழை, சாரல் மழை மட்டும் எதிர்பாருங்க தென் மாவட்டத்தில். மற்றபடி ரொம்ப ஆபத்தான மழை பொழிவு எதுவும் இல்லை. அடுத்தபடியாக நம்ம ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வீச போகிறது. அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். மழை இருக்கும், கோடை மழை நமக்கு வந்து அதிகமாகவே இருக்கும், அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெப்ப அலைன்னு வரும்போது ரொம்ப தீவிரமாக உக்கிரமாக இருக்கும். ஏன்னா 43லேருந்து 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வைத்திருக்கிறோம். ஏன்னா கடந்த வருஷமே 43.5 அப்படிங்கிறது ரொம்ப அதிகபட்சமாக பதிவாச்சு. இந்த வருஷம் 44 தொடுவதற்கும் ஆச்சரியம் இல்லை. அதனால் வட மாநிலங்களில் குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்களில் எப்படி ஒரு வெப்பநிலை வந்து பதிவாகுமோ அதே போல் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் வெப்பமும் பதிவாகிட்டு இருக்கு. இனி வரும் நாட்களில் இன்னும் அந்த கோடை காலங்கள் உச்சகட்டத்தில் இருக்கும்போது ரொம்ப தீவிரமான வெப்பம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகக்கூடும். மார்ச் மாதங்கள் கூட பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சுட்டோம். ஏன்னா நடுவில் இந்த கொஞ்சம் மழையெல்லாம் வந்ததுனால பெருசாக நமக்கு வந்து தெரிஞ்சிக்கல. ஓரளவுக்கு நம்ம அந்த கிளைமேட்டை வந்து நம்ம சமாளிக்க முடிஞ்சுது. ஒருவேளை கடந்த சுற்று மழை வராமல் இருந்திருந்தால் நிலைமை ரொம்பவே கஷ்டமாயிருக்கும். தற்போதைக்கு அதே போல தான் கோடை காலங்களிலும் ஒரு 10 நாட்கள் தொடர்ச்சியாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகும் போது அடுத்த ஒரு 5 நாட்கள் அல்லது ஒரு 3 நாட்கள் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவும் சூறாவளி காற்றுடன் கூடிய மழையெல்லாம் நிறைய பார்க்க போகிறோம். கோடை மழை மிக அருமையாக இருக்கும். குறுகிய நேரத்தில் அதிக மழை கிடைக்கும். அதுதாங்க கோடை மழையில் ஒரு சிறப்பம்சம். என்ன அப்படின்னா, மற்ற மழையை நம்ம ஒப்பிடும்போது கோடை மழைகளில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் நமக்கு வந்து இருக்கும். அதுக்குள்ளே 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு போய்கொண்டே இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவும் ரொம்ப நாள் கிடையாது. சீக்கிரத்தில் அப்படிப்பட்ட தேதிகளை உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே மாதங்களில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சுன்னா உள் மாவட்டங்களுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சுங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு விடிவு காலம் பிறந்த மாதிரி தான். ஏன்னா அங்கே வந்து நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக ஆரம்பிச்சிடும். தென்மேற்கு பருவமழையில தான் நம்ம உள் மாவட்டங்களில் அதிக மழை கிடைக்கும். வடகிழக்கு பருவமழையில் கடந்த ஆண்டு நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சிது. இந்த வருஷமும் வடகிழக்கு பருவமழை வரும்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த வருஷமும் உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை கிடைக்கும். அதே மாதிரி மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையிலும் உள் மாவட்டங்களில் சிறப்பான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டு வருகிறது.